உனக்கு காசு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல நீ கோழிக்கு வர கொஞ்சோண்டி குடுக்கியாகும். சரிடி, இன்னைக்கு புஷ்பாக்கா வீட்ல அவங்களுக்கு பிறந்த நாளா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா, நீ வீட்ல இரு. எம்மா நானும் வாரேன். ஏய், உனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, போ போய் உட்காந்து படி. எம்மா 3 நாள் ஸ்கூல் லீவு தாம்மா, அதனால படிக்க வேண்டியதெல்லாம் எதுவும் இல்ல. நானும் வாரேன். என்ன செய்ய, இப்ப இவளும் வாரேங்க. சரி, இவளையும் கூட்டிட்டு போவோம். சரி, அப்ப நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். சரி, இவளையும் கூட்டிட்டு போயிடலாம். சரிடி, சரி, வா வா, சீக்கிரமா வா, போயிட்டு வந்துருவோம். என்ன வனசாக்கா, கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, போவோம், டைம் ஆயிடுச்சு. எடி, நான் கிளம்பிட்டேன். சுந்தரிக்கு ஃபோன் போட்டியா? அவ எப்போ வருவா? சுந்தரி நேரம் புஷ்பாக்கா வீட்டுக்கு வந்துடுறேன்ட்டா. இப்ப நம்ம கிளம்பி போவோம், வாங்க. சரிடி, இந்த என் மகளும் வாரேன்னா அவளையும் கூட்டிட்டு போயிருவோம். சரிக்கா, வாங்க வாங்க போவோம். ஆமாக்கா, புஷ்பாக்காக்கு என்ன பரிசு வாங்குனீங்க? என்னது பரிசா? என்ன பரிசு? இவ என்ன இப்படி சொல்றா? பேசாம ஒரு 100 ரூபா கையில கொடுத்துட வேண்டியதான். ஏடி, நான் பரிசு எதுவும் வாங்கலடி, காசு தான் இருக்கு. காசு வேணா அந்த அக்கா கொடுத்துட வேண்டியதான். என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்க நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, ஏதாச்சும் கொடுக்க வேண்டாமா? காசை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க, ஏதாச்சும் பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டாம்? ஏடி, திடுத்துப்புன்னு சொன்னா நான் என்னடி போய் வாங்க முடியும் சொல்லு? கையில ஒண்ணுமே இல்லடி. இப்ப கடைக்கு போனா நேரம் ஆயிடும். அதனால சரி, காசை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏடி, இவ்வளவு தூரம் கேக்குறியே, நீ என்னடி வாங்கியிருக்க? எனக்கு நேத்தே தெரியுமே, சுசீலாவும் சௌமியாவும் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நாங்க கடைக்கு போகும்போதே அந்த அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்துட்டேன். அடி பாவி, ஒரு வார்த்தை சொன்னியாடி என்கிட்ட. சொல்லியிருந்தா நானும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். சரி விடுங்கக்கா, அடுத்த தடவை அந்த அக்காவுக்கு பெரிய கிஃப்டா வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி, வாங்க போவோம். கோழி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பாய். டேய் சஞ்சய், கேக் வாங்கிட்டியாடா? அதெல்லாம் வாங்கிட்டேன்டா சரண். சரி கிளம்புமா, அங்க ஆன்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சௌமியா 100 வாட்டி ஃபோன் பண்ணிட்டா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. அண்ணி ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, நீ ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்க வந்துட்டு இருக்கோன்னு. எப்படியோ நீ பேசிட்டீல. சரி சரி வா, கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. சுசீலாவும் வீட்டில தானே இருப்பா. சுசீலாவை கல்யாணத்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி பார்க்கணும். அங்க போறது சஞ்சய் அண்ணாவும் சரண் அண்ணா மாதிரி இருக்கு. ஹாய் சஞ்சய் அண்ணா. அண்ணா அங்க பாரு, பூமாரி நிக்கா. ஹாய் பூமாரி, என்ன நீ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலையா? ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன் அண்ணா? என்ன பூமாரி, உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லலையா? ஐயோ, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. அதான் உன் ஃப்ரெண்டு சோடா புட்டி இருக்காளே, அந்த சுசீலா, அவ உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இன்னைக்கு அவங்க அம்மாக்கு பிறந்த நாள், எங்க வீட்டுல கேக் வெட்ட போறோம் அப்படின்னு கூப்பிடலையா உனைய? சரண் அண்ணா, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவ சோடா புட்டியா? நானும் தான் கண்ணாடி போட்டிருக்கேன். அப்ப நீங்க என்னையும் அப்படிதான் சொல்லுவீங்களோ? அங்க பாருங்க சஞ்சய் அண்ணா, சரண் அண்ணா எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. டே சரண், அப்பெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரி 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 பூமாரி, நீ வரலையா? என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லாம இருப்பாளா? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட இருந்து மறைக்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல, அவ நேத்தே என்கிட்ட சொல்லிட்டா, எங்க அம்மாக்கு இந்த மாதிரி பிறந்த நாளே வந்துரு அப்படின்னு சொன்னா. சரின்னு எங்க அம்மாவும் என்னையும் கூப்பிட்டுருக்கா. எங்க அம்மா பின்னாடி போய் பூ பறிக்க போயிருக்காங்க. புஷ்பா அத்தைக்கு கிஃப்ட் ஏதோ கொடுக்கணும், அதுக்காண்டி கொஞ்சம் பூவு காய் பழம் எல்லாமே கொண்டு வரேன்னு இருக்காங்க. சரிம்மா, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அங்க போய் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்கணும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. சரி நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வந்துருங்க. சரி சஞ்சய் அண்ணா. ஓய் பாய் பாய். உங்க பாய் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. ஏமா என்ன கோவம் வருது? இவளுக்கே இப்படி கோவம் வருதுன்னா இவ ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கோவம் வரும்? என்ன இவா அந்த பக்கமா திரும்பி நின்னு உருன்னு நின்னுட்டு இருக்கா? எடி பூமாரி, போமா. போலாமா? இப்ப எதுக்குடி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, போலாம் போலாம். இப்ப டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிம்மா, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். சரிம்மா, சொல்லு சொல்லு, இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த செவத்துல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி டெக்கரேஷன் மாதிரி ஒட்டணும். அப்புறம் ஒரு டேபிள் வாங்கிட்டு வந்து போடணும். கேக் இப்ப சஞ்சய் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னாரு, இப்ப வந்துருவாரு. சரிம்மா சரிம்மா, டெக்கரேஷன் தானே, ஒட்டிடலாம். டேபிள் கூட அங்க பின்னாடி ஒரு டேபிள் கிடந்துச்சு. சரி இரு, அதை எடுத்துட்டு வரேன். சரிப்பா. அப்பா சூப்பரா ஒட்டியாச்சு. சரி, இப்ப டேபிள் எடுத்துட்டு வந்து போடலாமா? சரிம்மா, டேபிள் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இரு, நான் பசங்க வேற யாராவது இருக்காங்களான்னு கூட்டிட்டு வரேன், நீ தூக்க வேண்டாம் சரியா? சௌமியா சௌமியா. அப்பா, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, இருங்கப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, மாப்பிள்ளைய உள்ள கூப்பிடு. சஞ்சய் வாங்க, உள்ள வாங்க.
வாங்க மாப்பிள்ள வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. டாய், மாப்பிள்ளன்னு என்னைய சொன்னாரு. நானும் தான் மாப்பிள்ள. என்ன மாமா, நானும் தானே உங்களுக்கு மாப்பிள்ள. ரெண்டு பேருமே எனக்கு மாப்பிள்ள தான். வாங்க வாங்க. பாத்தியாடா, என் மாமா என்னையும் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாரு. ஆமா, நீங்க பெரிய மாப்பிள்ள, இவர் சின்ன மாப்பிள்ள. சரி சரி மாமா, சுசீலாவங்க. என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? ஐயோ இல்ல மாமா, இது சுசீலாவோட அம்மா புஷ்பாத்தை எங்கன்னு கேட்டேன். ஓஹோ அப்படியா? புஷ்பா அந்த ரெடி ஆகிட்டு இருக்கா மாப்பிள்ள, இந்த இப்ப வந்துருவா. சரி மாமா, சரி மாமா, ஏதாச்சும் வேலை செய்யணும்னா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். மாப்பிள்ள, அந்த ஒரு டேபிளை மட்டும் எடுத்து போடணும் கேக் வெட்டுறதுக்கு. கேக் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சஞ்சய், கேக் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சௌமி. இந்தா கேக்கை கொண்டு போய் முதல்ல ஃப்ரிட்ஜில் வை. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து கேக் வெட்டலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் கேக் வர, கேக் உருகிச்சுன்னா நல்லா இருக்காது. கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஐஸ்கிரீம் கேக்கா? அப்பா அது விலை கூடல இருக்கும். சாதாரண கேக்கே வாங்கியிருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாத காசை செலவு பண்றீங்க? இருக்கட்டும் மாமா, இதுல என்ன இருக்கு? அத்தைக்கு இதான் பிறந்த நாளுன்னு நினைக்கிறேன். அதனால சரி மருமக நான் செஞ்சதா இருக்கட்டும். இருக்கட்டும் மாப்பிள்ள, வேண்டாம். கேக்குக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, நானே கொடுத்துக்கிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சௌமி சொல்லு. இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, சும்மா இருங்க. சரி வாங்க, வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. மாமா நீங்க உட்காந்துருங்க, நானும் சஞ்சயும் போய் டேபிள் எடுத்து போடுறோம். என்ன சௌமி, நான் சொல்ல சொல்ல மாப்பிள்ள காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. எப்பா விடுங்கப்பா, அவர் அப்படித்தான். சரி வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். எப்பா நைட்டுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க, சாப்பாடு எதுவும் சொல்லிருக்கீங்களா? ஆமா சௌமி, ஒரு கேட்டரிங் சர்வீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். காளான் பிரியாணியும் சில்லி பரோட்டாவும் போட சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்கள்லாம் நிறைய பேர் வருவாங்கல்லப்பா, உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம்? அந்த பின்னாடி காலி இடம் இருக்குல்ல, அங்க டேபிள் போட சொல்லிடுவோம். சரியா? சரிப்பா சரி. அப்போ சின்ன சின்ன வேலை தானே இருக்கு, அப்ப நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்பா. எப்பா நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிம்மா. இது என்ன, நம்ம புஷ்பாக்கா வீடா? இவ்ளோ அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இது கல்யாண வீடு மாதிரில இருக்கு. அம்மா அங்க பாருங்க, சுசீலாக்கா நிக்கிறாங்க. அம்மா சுசீலாக்கா சேலை கட்டி இருக்காங்கம்மா. வணக்கம் அத்தை, வாங்க வாங்க. ஆமா, இங்க நிக்கிறது யாரு? நம்ம சுசீலாவா? என்ன சுசி, சேலை கட்டினோடனே பெரிய ஆளாயிட்ட? அத்தை சும்மா தான் சேலை கட்டி இருக்கேன். சரி நீங்க உள்ள போங்க. சரிம்மா சரி. ச்சே, நான் சேலை கட்ட மாட்டேன்னு தான் சொன்னேன். இந்த அம்மா தான் சேலை கட்டுன்னு சொல்லி சொல்லி என்னை கட்ட வச்சுட்டாங்க. இப்போ வரவு போறவங்க எல்லாம் நம்மள கிண்டல் பண்றாங்க. சீ. வாங்க லட்சுமி அத்தை, வாங்க வாங்க. பூமாரி வாடி வா, நான் வர துணைக்கு ஆள் இல்லையே நினைச்சேன். வா வந்தீங்க நில்லு. என்னம்மா சுசீலா, சேலை கட்டி இருக்க, பார்க்க நல்ல பெரிய பிள்ளை மாதிரி இருக்க. ஐயோ அத்தை, வரவங்க போறவங்க எல்லாரும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு நாளைக்கு கட்டினேன். நல்லா இருக்குமா உனக்கு? நீ நல்ல சேலை கட்டி இருக்க. இந்த இருமாட நான் கெட்டுன்னு சொல்லுவேன், கெட்டவே மாட்டேன். எனக்கெல்லாம் அதெல்லாம் நிக்காதுன்னு சொல்லிட்டாலேடா. சரி அத்தை, உள்ள போங்க, அம்மா உள்ளதான் இருக்காங்க. இப்போ மாதிரி நீங்க வந்து நில்லு வா. சரிம்மா நான் உள்ள போறேன். இவன் என்னன்னு தெரியல, மூஞ்சி தூக்கிட்டே நிக்கா. என்னமோ என்ன ஏதுன்னு